ரெண்டாவது, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுல வந்து சூப்பரா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கட்சியுடைய இந்த பிரச்சார பிரச்சனைகள், அடுத்தடுத்த விஷயங்கள், நாங்க எந்த ஊருக்கும் போக முடியும், போக முடியாது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும். எஸ்ஓபி வந்துட்டு நீங்க என்ன ஃப்ரேம் பண்றீங்க, எந்த காலத்துல நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க, அடுத்து அதுக்கும் போவாங்க. தாவேக்கா தரப்புல இருந்து அடுத்து சிபிஐ இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கும் போவாங்க. ஒரு எஸ்ஓபியை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டிவ் பாஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இப்படி ஒவ்வொன்றா நடக்கும்போது இது எங்க போய் முடியும்னா, தாவேக்க ஈஸியா அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு போவதற்கும், திமுக எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களோட தமிழக காவல்துறை வந்து தப்பு செஞ்சிருக்காங்களோ அங்க வந்து தமிழக அரசுக்கு அடி வாங்குறதுக்கும் இது வந்து உதவுமே தவிர எந்த வகையிலையுமே இது யாரையுமே பெரிய லெவல்ல பாதிக்காது. இந்த கேஸ் எங்கே போகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனக்குறைபாடு, அலட்சியத்தின் இதுதான் போகுமே தவிர, இவரை தூக்கி ஜெயிலில் போடு, சிஎம் தூக்கி ஜெயிலில் போடு, இல்லை வந்துட்டு விஜயை தூக்கி ஜெயிலில் போடு, ஆதவ அர்ஜுனா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை தூக்கி ஜெயிலில் போடுன்னு இது அந்த மாதிரி போகாது. இது ஒரு கிரிமினல் கேஸாக பார்க்கப்படாது. நெக்லிஜென்ஸ், இது வந்து தெரியாமல் கவனக்குறைபாடாக நடந்திருக்கீங்க, உங்களுடைய கவனக்குறைபாடால் இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்கப்படும் அந்த கட்சி தலைவர்களுக்கு. இவங்களை வந்துட்டு காவல்துறையினர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் வந்து ஒரு கேஸாக இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்கே ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இவங்கெல்லாம் தாவேக்காவினர் சொல்கிறது போல் இது வந்து ஒரு மர்ம கும்பல் வந்துருந்துச்சு, இந்த கும்பல் இவங்களால் அனுப்பப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு ஒருவேளை சிபிஐ கண்டுபிடிச்சோ இல்லை சிபிஐக்கு தகவல் கிடைச்சோ அவங்களுடைய விசாரணையில் அது நிரூபிக்கப்பட்டு அது கோர்ட் முன்னாடியும் நிரூபிக்கப்பட்டு கோர்ட்டால் ஏற்கப்பட்டுச்சுன்னா இது மொத்த களத்தை மாற்றும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான்.